ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னு முதல்ல படித்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோமோ அதை முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? இதை மட்டும் கொஷின் சால்வ் பண்ணுறது முக்கியம் இல்லைப்பா, ப்ராப்ளம் என்ன சொல்ல வரான் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு மாதிரி கொஷினில் கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ முதல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் கொஷினை முதல்ல படிக்க தெரிஞ்சு என்ன அப்சர்வ் பண்ணுறோமோ நம்ம பார்க்கலாம். எ டை இஸ் ரோல்டு, என்கிட்ட ஒரு தாயம் இருக்குது, அதை இப்படி தூக்கி போடுறேன். ஓகேங்களா? கன்சிடர் த ஈவெண்ட், அதாவது நம்ம ரியல் லைஃப்பில் வச்சுக்கலாமே. இப்போ என் 3 பேர் சேர்ந்து தாயம் விளையாடுறாங்கப்பா. ஓகேவா? அப்போ அந்த 3 பேருக்கும் ஒவ்வொருத்தரும் தூக்கி போடுவாங்க. தூக்கி போடும்போது ஒவ்வொரு வகையான நம்பர்ஸ் கிடைக்கும். இப்போ அதை தான் இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஏ, ஓகேங்களா? 1 3 5. இப்போ பின்னு உள்ளவன் ரெண்டாவது ஆள் நான் தான்ப்பா, மறு வச்சவன். சரிங்களா? 2 3. இப்போ மூணாவது 2 3 4 5 அது யாருன்னா நீங்கள் தான். சரிங்களா? இப்போ நம்ம 3 பேர் தான் சேர்ந்து விளையாடுறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஸ்டின் புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A/Bன்னு கேட்டிருக்கான். என்னப்பா அது A/Bனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி கேட்டிருந்தாங்கன்னா A/BA இல்லை இந்த மாதிரி A இன்டர்செக்ஷன் BA இல்லை A யூனியன் B இந்த மாதிரி கேட்டிருந்தாலே அது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான், நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கான பிகினிங் கொஷின்ஸ். ஓகேங்களா? சரி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னப்பா அது சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் P ஆஃப் A/B அப்படி இல்லைன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A இப்படியும் கேட்கலாம். சரி, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிகினிங் கொஷின்னால பிகினிங் ஃபார்முலா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கும் இருக்கு. என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் B. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் A இன்டர்செக்ஷன் Bன்னு எழுதிக்கோங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட் A. சரி, இப்படி கொடுத்துருக்கீங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா இது சொல்லிட்டீங்க, இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அர்த்தம் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. புரிகிறது? சரி, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A/Bன்னு சொல்கிறது B உள்ள ஈவெண்ட் ஆல்ரெடி நடந்துட்டான். சரிங்களா? Bன்னு உள்ள ஈவெண்ட் ஆல்ரெடி ஹேப்பன். A உள்ள ஈவெண்ட் எப்போ நடப்பான், சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? அப்போ நம்ம ப்ராபபிலிட்டியில் நீங்கள் ஏற்கனவே 11th படிச்சிருப்பீங்க. என்ன, ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஈவெண்ட் எப்போ நடக்கும் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் படிச்சிருப்பீங்கல்ல. ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் ஆஃப் ப்ளா ஆஃப் AA டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இல்லை சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருப்போம். அந்த ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கான சான்சஸ் இங்கே கீழே என்ன பட்டிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு, அந்த ஏன்னு உள்ள ஈவெண்ட் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதுதான் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் படிச்சிருப்பீங்க. அதுக்கான அப்கிரேடட் வெர்ஷன் தான் நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. என்னன்னா இங்கே 2 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. புரியுதா? 2 ஈவெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ அதுலேருந்து ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏயோட ஈவெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூ காட் இட் த பாயிண்ட்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுதான் ஒரு ப்ராபபிலிட்டி நடக்கக்கூடியது, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆல்ரெடி அக்கர்ட். இப்போ நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்த நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் ஆஃப் ஏ அக்கர் இன் பி. என்ன விஷயம்னா, ரெண்டு ஈவெண்ட் ஏ பி, இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் பின்னு சொல்றவன் ஏற்கனவே நடந்துட்டான். இப்போ பின்னு உள்ள ஈவெண்ட் ஏற்கனவே நடந்துருச்சு, டினாமினேட்டர் எழுதிட்டோம். இதுதான் நம்ம பியோட ஈவெண்ட். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்த்து பியோட ஈவெண்ட். இது எல்லாம் சேர்த்து பியோட ஈவெண்ட். இப்போ ஏ கூட அக்கர் ஆயிருக்கணும், அதுதானே கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஏ வந்து எப்போ சான்ஸ் ஆஃப் அக்கரிங் வித் பி, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தானே, இந்த காமன் இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஸோ இவன் நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி தான் இங்கே கண்டுபிடி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அதே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கீழ, இங்கே ஏயோட ப்ராபபிலிட்டி வந்து ஏற்கனவே நடந்துட்டான். இப்போ அவன் கூட இன்டர்செக்ட் ஆகிற அந்த பி எலமெண்ட் யாரு அப்படிதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஏ பி, இப்போ ஏ வந்து ஆல்ரெடி ஹேப்பன்டு. இப்போ பியோட ஈவன் எப்போ ஏ கூட இன்டர்செக்ட் ஆவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் அவன். இவனை கண்டுபிடிச்சிட்டு அங்கே எழுதான் முடிஞ்சு போச்சு. சரி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ சம்லாம் அப்ளை பண்ணோம்ல, அதை கற்றுக் கொடுக்கணும்ல. இதோ வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி இல்லை ஏ இன்டர்செக்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ இன்டர்செக்ட் இன் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன், டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பி. இப்போ ஏ பியோட எலமெண்ட் என்னப்பா? நம்பர் ஆஃப் பி வந்து எனக்கு 2. இப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்டிங் ஆகிற எலமெண்ட் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ங்கிற ஒரு எலமெண்ட் தான் இருக்கான். நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1. இப்போ இதை எடுத்து இந்த இதில் ஃபார்முலாவில் எழுதிருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதணும்? 1 டிவைடட் பை 2. அப்படிதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஷின் போலாமா? உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு ஹார்ட்டை மட்டும் கமெண்ட்ல தரிக்க விடுங்க. அடுத்த இதை முடிச்சு விட்டுருவோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்செக்ஷன் எலமெண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஏ. சரி, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்களேன். இது ஏ இன்டர்செக்ஷன் பி இப்படி தான் எழுதணுமா? இப்படியும் எழுதலாம்ப்பா. நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஏ. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்டர்செக்டிங் ஆகிற எலமெண்ட்டை தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அவனை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்படி எழுதுனா இப்படி எழுதுனானே, எப்படி எழுதினாலும் உங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. சரி, இது படி பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்டிங் பி நம்ம போன வாட்டி பார்த்தது தாங்க. இவனுக்கு இன்டர்செக்டிங் ஆகிற எலமெண்ட் வந்து 3 தான், டிவைடட் பை இங்கே எலமெண்ட்டை தானே கலெக்ட் பண்ணுறோம். சாரி மக்களே, 1 டிவைடட் பை இங்கே 3 சொல்கிறது தான் 1 எலமெண்ட் இருக்கான், டிவைடட் பை n ஆஃப் ஏன்னு சொல்கிறது வந்து 3, அப்போ 1/3. சரி, இது ரெண்டும் போட்டிங்க. இப்போ 3வது சொல்லணும்ல, அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி டிவைடட் பை சி. ஏ யூனியன் பி டிவைடட் பை சி நான் என்ன அர்த்தம்னா, நம்ம இதை வந்து ஏ யூனியன் பினா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற எலமெண்ட்டு பண்ணிடுவோம். ஏ யூனியன் பி டிவைடட் பை
இவனுக்கு ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி டிவைடட் பை சி. இப்போ இவனை எப்படி எழுதலாம்? இதில் தான் ஒரு செக் பாயிண்ட் இருக்குப்பா. என்னன்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி நமக்கு யாரோட இன்டர்செக்ட் ஆகணும்? சியோட. ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே நடந்த விஷயத்தோட தான் நான் வந்து இன்டர்செக்ட் பண்ண போகிறேன். அப்போ இன்டர்செக்டிங் அப்போ எழுத மாட்டேங்குது. இன்டர்செக்டிங் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் சி, நம்பர் ஆஃப் எலமெண்ட் அக்கர் இன் சி. ஓகே சரி, சியோட எலமெண்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 எலமெண்ட் இருக்கான். முதல்ல கீழே எழுதிடுறேன் 4. இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்டிங் சி. முதல்ல ஏ யூனியன் பி முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஏற்கனவே பண்ண விஷயம்தான். செட் அண்ட் ரிலேஷனில் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 2 3 5. டோட்டல் எலமெண்ட் வந்து உங்களுக்கு 1 2 3 5. டோட்டலாக 4 எலமெண்ட் வருது. நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4. சரி, இப்போ சின்னு ஒரு எலமெண்ட்டோட நான் இன்டர்செக்ட் ஆகணும்ல. நீங்கள் தானே சிஏ. அப்போ யாரெல்லாம் எந்தெந்த எலமெண்ட்லாம் இன்டர்செக்ட் ஆகும்? இதுதான் எனக்கு ஏ யூனியன் பிஏ. இது கூட சியை வந்து நான் இன்டர்செக்ட் பண்ணணும். அப்போ 2 எலமெண்ட் இங்கே இருக்கான், 3ன்னு சொல்கிற எலமெண்ட் இங்கே இருக்கான், 5ன்னு சொல்கிற எலமெண்ட் இருக்கான். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பிஏ இன்டர்செக்டிங் சின்னு பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்டுப்பா. அப்போ 3/4. புரிஞ்சா? தெளிவாக இருக்கீங்களா? தெளிவாக இருந்தீங்கன்னா டபுள் ஹார்ட் போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நாலாவது சால்வ் பண்ணிடலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ ஸ்லாஷ் சி. நம்ம பண்ண அதே விஷயம்தான்ப்பா. இங்கே பண்ணோம் ஏ யூனியன் பி, இங்கே இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். எலமெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணி அப்புறம் ஏற்கனவே நடந்த ப்ராபபிலிட்டி சியோட இன்டர்செக்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து உங்களுக்கு 3ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? இன்டர்செக்ட் ஆன எலமெண்ட்டோட திரும்பி இன்டர்செக்ட் பண்ண போகிறீங்க. அப்படி தானே? இவனை தானே கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல்ரெடி இருந்தவன். இப்போ சியோட இன்டர்செக்ட் பண்ண போகிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா யார் காமனாக இருக்கான்னு பாருங்க. 1 3 5. இப்போ இதில் 3 மட்டும்தான் இருக்குது, இதுலேயும் 3 தான் இருக்குது, இதுலேயும் 3 தான் இருக்குது. நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 1, காமன் எலமெண்ட் வந்து 3. ஓகேங்களா? இப்போ இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா 1. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ ஸ்லாஷ் சிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் சிஏ. இப்போ நம்பர் ஆஃப் சி எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு காமன் எலமெண்ட் வந்து 1 தான் கிடச்சிச்சு. ஸோ 1/4. புரிஞ்சிச்சிங்களா? ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ ஃபார்